எல்லாம் சந்தோஷமா இல்லையா சொல்லமா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஒரு விஷயம் மாத்திரம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவே நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவே நாமத்தையே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. கரங்களை தட்டி பாடலாமா? நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து ஆமே. நல்லவரே வல்லவரே ஓ ஜீசஸ். நல்லவரே வல்லவரே நன்மைகள். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே ஆமென். நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவை. ஆமென். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு வல்லவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வருவாரானந்தமே. கண்ணீர் துடைத்தார், பாலனை கொடுத்தார். கரங்களை தட்டி வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பாலனை கொடுக்க வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்றி சொல்லி பாடுவே அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்து. ஓ thank you Lord, thank you Master. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள்
முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் நம்முடைய குடும்பத்தை கரம் பிடித்து நடத்தினாரே. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்தவர். ஓ கரத்தை பிடித்து கைவிடாமல், ஓ நல்லவரே இயேசுவே. ஓ glory to God. நல்லவரே வல்லவரே, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் சொல்லுங்க, என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி ஹல்லேலூயா, போற்றி துதித்து பாடி நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை, glory to God, hallelujah. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் நமக்கு முன்பதாக சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி glory to God. அவரை போற்றி நல்ல உற்சாகமாக எல்லா தடைகளை நீக்கி போட போகிறார். ஆராதிக்க ஆராதிக்க yes Lord பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சொல்லுங்க சத்தம், அவரை போற்றி. ஆமென். Glory to God. ஓ என்னே சரே அன்பு என்றென்றும் மாறாததே. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாதவருங்க நம்ம. ஆனா நம்ம மீது அன்பு கூர்ந்தார், நம்மை நேசித்தார். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. நீ அப்படி மாறி இப்படி இப்படி இருந்தல்ல, நீ விரும்பினா போதும். நீ என்ன சூழ்நிலை இருக்கிற ஐயோ, அதே சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அல்லேலூயா. தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன் தகப்பன் அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில உணர்றேன். ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு கூட தன்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி ஆவலோடு கூட அவர் எதிர்பார்த்ததுனாலதான் தூரத்துல வரும்போதே ஓடி போய் கட்டி பிடித்து கொண்டார். என் அன்பு தேவ ஜனமே, அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போன நேரத்தில், சில நேரத்தில் அவரை மறந்து போனோம்.
ஜெபத்தை விட்டுட்டோம், வேதத்தை வாசிக்கிறதை விட்டுட்டோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறத நம்ம விட்டுட்டோம். பலவிதமான சூழ்நிலைகள் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடல. ஹல்லேலூயா. ஓ என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, ஹல்லேலூயா, என்னிடத்துல திரும்பி வா. ஹல்லேலூயா. நான் உன்னை உயர்த்த போகிறேன், கன்மலையின் மேல் உன் காலடிகளை நான் உறுதிப்படுத்த போகிறேன். ஆமென். glory to God. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. ஓ thank you Lord. இயேசுவே, எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Lord. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நீங்க சொல்லுங்க, அவர் வார்த்தையின் மேலே சபை எல்லாரும் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, யெகோவாயீரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர். ஓ யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே எந்தன் தேவன், யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அதாவது எத்தனை கடினமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையில, எப்பேற்பட்ட கொள்ளை நோயிலும் கூட கர்த்தர் நம்மை தப்புவித்தார், ஏந்தினார், சுமந்தார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நான் முக்கியமா சொல்ல போற காரியம் என்ன தெரியுமா? இப்படி நடத்தியும் கூட இன்னும் நமக்கு வாழ்க்கையில பயம், போராட்டம். எப்படி நான் முன்னேற போகிறேன்? எப்படி என் குடும்பம் தலை நிமிருமா? 4 பேருக்கு முன்னாடி நான் கௌரவமா வாழ முடியுமா? நமக்கும் உலகத்தானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்க. உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனை நம்பி இருக்கிறோம். பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு செய்யணும், கர்த்தரை முன்பதாக நிறுத்தணும், அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்கணும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை நெருக்கடி வரலாம், போராட்டம் வரலாம், ஹல்லேலூயா, துர்ச்செய்திகள் வரலாம், ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, உங்க வேலை ஸ்தானத்துல, உங்க பிசினஸ்ல எத்தனையோ நெருக்கடிகள் வரலாம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை மாற்றுகிறவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஓ நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் நடத்தி வந்த பாதையில் நினைக்கும் போது ஹல்லேலூயா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, உம்மை பாடாமல் இருக்கவே முடியாது, உம்மை துதிக்காமல் இருக்கவே முடியாது ஆண்டவரே. ஓ thank you Lord. உலகம் அறிவையும் பணத்தையும் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதுல கைவிடப்படுகிற சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை உலகத்தின் மீது அல்ல, அழிந்து போகிற பொருட்கள் மீது அல்ல, அழியாத நித்தியத்தை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தையே நமக்கு தருகிறார் சொன்னால், ஹல்லேலூயா, இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் அவரால் கொடுக்காத இருக்க முடியுமா? அவரால் முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா? ஏமே இந்த 3வது மாதத்திலே அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா. அந்த 2வது மாதத்தில் செய்த நன்மைகளுக்காக கரங்களை தட்டி
ஹalleluya. நாம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக. ஆமென். ஹalleluya. ஆமென். வீண் செலவுகள் வராது, துக்க செய்திகள் வராது, உன்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் வராது. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள் அதிசயங்கள் நமக்கு தான் முதலாவது. ஆமென். ஹalleluya. உரகாலா சந்தரபா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் முதலிடம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். எப்பவுமே நான் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணாதீங்க, மைண்ட் செட்டப் பண்ணாதீங்க. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உயிர் உள்ளவர், ஜீவன் உள்ள தேவன், நம் ஆராதிக்கிறவர் மிக 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 பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ஹalleluya பெரியவர். இயேசு பெரியவர். ஆமென். glory to God. ஆமென். ஹalleluya. நம்ம அனுபவத்தில் நம்முடைய அறிவில் ஆண்டவரை பார்க்க கூடாது. அல்லது அது எல்லாமே குறுகினதா தான் இருக்கும். ஹalleluya. ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் முடியாதுன்னு ஒன்று இருக்குமா? அல்லது மனுஷன் ட்ரை பண்ணுவான், முடியாம போயிடுவான். இது என்னால முடியாதுன்னு மனுஷனுடைய வாயில வரலாம். ஆனா தேவனுடைய வாயில முடியாது என்றெல்லாம் கிடையாது. ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஜீசஸ். அது கேன்சரா இருக்கட்டும், அது டயபெட்டிஸா இருக்கட்டும், எத்தனை ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு ஹalleluya அவருடைய வார்த்தையினாலே நான் சுகம் பெறுவேன். ரபாலா சந்தரபா லிபியந்தரபலபா. ஹalleluya. ஒட்டுமொத்தமா உலகத்தை பயமுறுத்தி ஹalleluya கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் குண்டோடு அவங்களோடு சேர்த்து நம்மள என்ன பண்ணுவான், ஒடுக்க பார்ப்பான் பிசாசு. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கும்படிக்கு அவன் கையை வச்சான். ஆனா ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்தார். ஆமென். ஹalleluya. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கூட சோர்ந்து போகாதீங்க. ஹalleluya. glory to God. மீகா 2:13 சொல்லப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நமக்கு முன்னாடி யாரு போகணும்? ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? அவரை தான் முன்னாடி நிறுத்தணும். அவர் சொல்லிட்டாருன்னா உனக்கு முன்னாடி போவேன். குடும்பத்தை நடத்துறவங்க உங்க குடும்பத்தை நடத்த அவரை முன்னாடி நிறுத்துங்க. ஹalleluya. உங்க பிசினஸ்ல கர்த்தரை முன்பதாக நிறுத்துங்க. உங்க வேலையில, உங்க எஜுகேஷன்ல, எதுவா இருக்கட்டும் கர்த்தரை முன்பதாக நிறுத்துங்க. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்ம ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. இம்மானுவேல், எபினேசர், ஹalleluya, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, ஹalleluya, யெகோவா ஈரே. நிறைய நாமங்கள். இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல இங்கே தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தடைகள் சில நேரங்களில் இந்த காரியத்தை பார்த்த உடனே, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்த்த உடனே நம்ம சோர்ந்து போகிறோம். ஹalleluya. பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும்போது நல்லா தான் இருப்போம். திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. திடீர் என்று டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, உங்க சரீரத்தில் இப்படி ப்ராப்ளம் அப்படி. அல்லது உங்க கம்பெனியில ஒருவேளை லாஸா இருக்கலாம், உங்க பிசினஸ்ல லாஸா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு தடை தான். நமக்கு எதிராக வருகிற தடைகளை பார்த்து, சிச்சுவேஷனை பார்த்து, சூழ்நிலை பார்த்து உடனே நமக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஐயோ, அப்படிதான் வரும். ஆனா நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹalleluya. அங்கே ஆண்டவர் மோசே கர்த்தர் தேர்ந்தெடுத்து முதலாவது தடை செய்தான். பரிசுத்த வேதாகமத்துல ஹalleluya எது தெரியுமா தடை? நல்லா கவனிக்கணும். கர்த்தரோடு நெருங்க கூடாதபடிக்கு தடை செய்தான் பார்வோம். நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா, கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா, நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா, அதுல எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தடைகள் வரும், தடையே வராதெல்லாம் கிடையாது. உபத்திரம் உண்டு, ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஆண்டவர். அப்ப பாருங்க, உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நான் நீக்கி போடுகிற ஆண்டவர், உனக்கு முன்பதாக நான் போவேன்றார். அப்போ நல்லா கவனிக்கணும். வேத வசனத்துல பார்க்கும்போது மோசே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டாரு. ஆனாலும் கூட ஒரு தடை என்னன்னா, ஆண்டவரே நான் திக்குவாய் மந்தனாவு. நம்ம இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம, அதாவது அந்த ஃபெய்த் இல்லாம, கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க போனா, தேவனுடைய வார்த்தை வந்த உடனே நம்ம முதலாவது செய்ய வேண்டிய வார்த்தை விசுவாசிக்கணும். வராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆமென். அல்லேலூயா. 11:6 போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்துருச்சு. இந்த 3வது மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், உனக்கு முன்பதாக போவார் என்று வார்த்தை வந்த உடனே அல்லேலூயா, நம்பக்கூடாத காரியங்கள் வரும், எதிர்மறையான காரியங்கள் வரும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டோடைய வார்த்தை, கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல ஒரு தடை வந்தது. என்ன தடை? அல்லேலூயா, சாப்பிட்டாங்க, பாதி பேருக்கு மேல திராட்சை ரசம் குறைப்பட்டது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில என்ன கடந்து வந்ததுன்னா, அவர் என்ன கடைசியா பார்த்தீங்கன்னா, மரியாள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் உறவன் முறையில், உறவுல, அதாவது பிளட் ரிலேஷன்ல போயிட்டு ஒரு ஆண்டவரோடு கூட நெருக்கம் உண்டாகி, ஆண்டவரே இந்த திராட்சை ரசம்லாம் கொஞ்சம் குறைவே ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும். ஆண்டவர் கேட்கிறாரு, திரியே உனக்கும் எனக்கும் என்ன? அல்லேலூயா. இப்போ பாருங்க, என்னன்னா அங்கே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய ஒரே ஒரு காரணம், அதாவது தன்னுடைய சுயமா எதுவுமே செய்யாம பிதாவோடு கூட ஒரு தொடர்பு வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. மரியாள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஆண்டவரோட டீல் பண்ணிட்டாங்க. மரியாளே உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் மரியாள் சொல்லிட்டு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய். அல்லேலூயா. அதுல சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவர் சொன்னபடி செய்யாம போயிருந்தா கொஞ்சம் எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சொன்னபடி செய்ததுனால கச்சாடிகளை கொண்டு வாங்க, தண்ணீரை நிரப்புங்க, மொண்டு போய் என்ன பண்ணுங்க, பந்தி விசாரிப்பு செய்யுங்க, எல்லாம் கரெக்டா நடக்குது. இதுல நிறைய காரியம் இருக்கு. விசுவாசம் இருக்கிறது, கீழ்ப்படுதல் இருக்கிறது, சந்தேகம் இல்லாம, கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லாம. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மோசேக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், நீ போ, பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை, அல்லேலூயா, ஆண்டவரை தொழுது கொள்ள அவர்கள் என்ன பண்ண, மீட்டு கொண்டு வா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடைகள், போராட்டங்கள் நீங்குவதற்கு முதலாவது தேவனோடு இருக்கிற அந்த உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பார்வோன் பார்த்தான், ஜனங்களை நெருங்க விட, அதாவது ஆண்டவரோடு கூட நெருங்க விடாம அவங்கள அடிமைத்தனம் பண்ணி வச்சு, அல்லேலூயா, கடவுள் வைத்திருக்கிற, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு அவன் தடைகளை உண்டு பண்ணுவான் பிசாசு. அல்லேலூயா. பெரிய பெரிய தடைகள் வந்தாலும் கூட கர்த்தர் லகுவாய் மாற பண்ணுவதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தடைகள் மாறணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. நிறைய வழிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். துதி தடைகளை நீக்கி போடும். ஆராதனை, ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நாம் செவி சாய்க்கிறோமோ அப்பொழுது எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. மீகா 2:13 சொன்னது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்க வலது கரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் எனக்கு முன்பதாக நீர் போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திற்கு முன்பதாக ஆண்டவரே, நான் செய்கிற தொழில், நான் செய்கிற வேலைகள், ஆமென், ஜனங்கள் பார்க்கணும். நீங்க நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமான்றதை ஜனங்க பார்க்கறாங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. நீங்க சொல்லணும், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன், நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் என்று சொன்னல்ல. ஹல்லேலூயா.
யோபு 42 அதிகாரம் 2 வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோபுக்கு எத்தனை தடைகள் வந்ததுங்க. அவருடைய விசுவாசத்தை ஒழித்து போடும்படிக்கு, அவருடைய விசுவாசத்தை நொறுக்கி போடும்படிக்கு, அல்லேலூயா, சரீரத்தை பிசாசு தொட்டான், குடும்பத்தை தொட்டான், தன்னுடைய உடமைகளை தொட்டான் பிசாசு. ஆனாலும் கூட அல்லேலூயா யோபுக்கு ஒரு நல்ல ஒரு வீர விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அப்போது அங்கே சொல்லப்படுகிற பாருங்க 2 வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்பதை அறிந்திருக்கிற. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? இந்த 3வது மாதத்துல எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மாற்றுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மாற்றுவார், மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, வாரம் வாரம் போய் டாக்டர் கிட்ட போயிட்டு அங்க மொழி எழுதுற மாதிரி எழுதணும்னு மைண்ட் செட்டப் பண்ணாதீங்க. கர்த்தர் எனக்கு அற்புத சுகம் தருவார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. ஆமென். ஹalleluya. நல்லா கவனிக்கணும். நம்ம செய்கிற அறிக்கையை வச்சுதான் கர்த்தர் பரலோகமே செயல்படுது. தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன விசுவாச அறிக்கை செய்யறோம்? இப்போ நம்ம எதற்காக கூடி வருகிறோம்? எதற்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம்? தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய விசுவாசம், தேவ வல்லமை, கிருபைகள் பெற்றுக்கொள்ளதான் வந்திருக்கோம். அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறார். சிலுவையில நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனியும் சிலுவையில் மறிக்க போறதில்ல. அவர் ஒரு தடவை மறிச்சிட்டாரு. அல்லேலூயா. உயிரோடு எழுந்துட்டாரு. மீண்டும் வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க மாத்திரம் இருந்திருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல போயிருக்க மாட்டோம் அப்படின்னா அர்த்தம். கன்க்ளூஷன்ல வந்துட்டாங்க. அவங்களே மறிச்சிட்டான், அவ்வளவுதான், வேதனை துக்கம் அப்படிதான். ஆனா அதுலயும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. துரிதமா கொண்டு போறாங்க கல்லறைக்கு. அவனை வைத்த இடம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கொண்டு போகிறார். அல்லேலூயா. கல்லை புரட்டுங்க. அல்லேலூயா. நம்ம வேலை எப்பவுமே கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கிற பிரச்சனைகளை புரட்டுற வேலை தான் நம்முடைய வேலை. எழுப்புகிற வேலை அவருடைய வேலை. அல்லேலூயா. முடியாத காரியங்களை அவர் செய்ய போகிறாரு. நம்மால முடிக்கிற காரியத்துல நம்ம கொஞ்சம் செய்யணும். அதை செஞ்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில தடைகளை எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி இருக்கிற என்ன தடைகள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இப்போதே உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. என்னெல்லாம் தடை? தேவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தடையா இருக்கிறதோ கொஞ்சம் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா தடைகளையும் நான் நீக்கி போடுறேன் ஆண்டவரே. அது உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்கிறாரு. அந்த தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லா பாவங்கள், அசுத்தங்கள், கீழ்ப்படியாமை, ஹalleluya ஹalleluya, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாத்தையும் நான் எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. எல்லா பழைய அனுபவங்கள், ஆமென், ஹalleluya. ஒருவேளை இது முடியாது, இது அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு ஹalleluya ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, முடியாதவர்களை முடிய வைக்கிற ஆண்டவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது போல உங்க பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஹalleluya விடுதலை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள். இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமா வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை.
கர்த்தர்